அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய திருநாட்டில் சாதனை சரித்திரம் படைத்த மகத்தான தலைவர்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மறைந்த தலைவர்கள், மக்கள் மறந்த மாமனிதர்கள் என்ற தலைப்பில் இன்றிலிருந்து பதிவிட உள்ளேன். இன்றைய தினம் முதல் தலைவராக திரு உதய பெருமாள் கவுண்டர் என்கிற துப்பாக்கி கவுண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். இந்திய திருநாட்டில் வணிகம் புரியும் நோக்கத்தோடு வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி 1602 முதல் அவர்களும் இங்கிலாந்து ராணியும் 15/8/1947 வரை 345 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பெரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொள்ளையாட்சி புரிந்தார்கள். இந்த கொள்ளையர்களை முதலில் எதிர்கொண்ட பெருமை தமிழகத்தை சாரும் சோழ நாட்டின் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தெற்கே வெய்ப்பாற்றங்கரை வரை இருந்த பறந்து விருந்த பகுதிதான் மறவர் சீமை என அழைக்கப்பட்ட வீரம் விளைந்த பூமியாகும். 1730 ஆண்டு சேதுமதி மரபில் வந்த சசிவர்ண தேவர் சிவகங்கை சீமை என்ற செல்வங்கொழிக்கு நாட்டை உருவாக்கினார். கிபி 1772 ஆண்டு மே மாதம் ஆங்கில படையின் துணையுடன் ஆற்காடு நவாப் மறவர் பூமியை கைப்பற்ற திட்டமிட்டான். நவாப்பின் மகன் உம்தத் உல் உமாரா ஆங்கிலேயர்களின் படைத்தளபதி ஜோசப் ஸ்மித் ஆகிய இருவரின் தலைமையின் கீழ் திருச்சியிலிருந்து வந்த இராணுவமும் மதுரையிலிருந்து மேஜர் பான்சோர் தலைமையில் வந்த மற்றொரு படையும் ஒரே சமயத்தில் சிவகங்கை சீனுக்குள் புகுந்தன. போர் மூண்டது. ஆயிரக்கணக்கான தமிழ் வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். சிவகங்கை மன்னர் முத்து ஒடுங்கினார் தேவர் 25/6/1772 அன்று ஆங்கிலேயரின் குண்டுக்கு பலியானார். அவரது விதவை ராணி வேலு நாச்சியார் அவரின் ஒரே மகளான வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல்லுக்கு அருகில் விருப்பாச்சி என்கிற பாளையத்தில் தங்கி 8 ஆண்டு காலம் தங்கியிருந்தார். அதன் பின்பு வேலு நாச்சியாருக்கு துணை நின்ற மருது சகோதரர்கள் மற்றும் திப்புவின் படையோடு வேலு நாச்சியார் படையெடுத்தார். ஆங்கிலேய படைகளை வேலு நாச்சியார் படை கோச்சடை என்னும் இடத்தில் போரிட்டு விரட்டியடித்தது. சிவகங்கை படைப்பிரிவிற்கு வேலு நாச்சியாரும் திருப்பத்தூர் படைப்பிரிவிற்கு நன்னியம்பலம் என்பவரும் காளையார் கோவில் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களின் தலைமையேற்க வைத்து மும்முனை தாக்குதல் நடத்தி நவாப்பின் படைகளை வேலு நாச்சியார் வீழ்த்தி வெற்றி பெற்று சிவகங்கை சீமையை கைப்பற்றினார். வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் சிவகங்கை கோட்டைக்கு வந்து சேர்ந்தனர். 1780 ஆண்டு வெள்ளச்சி நாச்சியார் அரசியாக பொறுப்பேற்றார். பெரிய மருது படைத்தளபதியாகவும் சின்ன மருது முதன்மை மந்திரியாகவும் பொறுப்பேற்றார்கள். ஒருமுறை மரவமங்கலம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டு மக்கள் திரண்டு வந்து உடைப்பை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். மருது சகோதரர்கள் நேரடியாக பங்கேற்று மக்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்தனர். அங்கு ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்க வாலிபர் மிக துடிப்போடு வேலை செய்து கொண்டிருந்தார். மருது சகோதரர்கள் அவனை உற்று நோக்கினார்கள். அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஐயமற்ற மருது சகோதரர்கள் அவனை அழைத்து, நீ யார், எந்த ஊரைச் சேர்ந்தவன் என்று வினாவினார்கள். ஐயா, நான் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவன், தர்மபுரி பகுதியிலே பெருமளவில் வாழும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் பிறந்தவன். என் பெயர் உதய பெருமாள் கவுண்டர். வெள்ளைக்கார படையில் 10 ஆண்டு காலம் வேலையில் இருந்தேன். அங்கு நான் துப்பாக்கி சுடுவதிலும்
துப்பாக்கி மற்றும் குண்டுகள் தயாரிப்பதிலும் சிறந்து விளங்கியதால் என்னுடன் பணியாற்றியவர்கள் என்னை துப்பாக்கி கவுண்டர் என்று அழைப்பார்கள். வெள்ளையர் படையில் பணியாற்றிய போதிலும் வெள்ளையர்களுக்கு கீழ் நான் பணியாற்ற விரும்பவில்லை. எனவே என்னுடன் பணியாற்றியவர்களிடம் வெள்ளையர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பினேன். ஆத்திரமுற்ற வெள்ளையர்கள் என்னை கொல்ல முயன்றார்கள். நான் தப்பித்து விருப்பாட்சி சென்று கோபால் நாயக்கரை சந்தித்தேன். அவரின் ஆலோசனையின் பேரில் தங்களை காணவும் தங்களுக்கு கீழ் பணியாற்றவும் வந்தேன் என்றான். மருது சகோதரர்கள் இவன் ஒற்றனாக இருப்பானா என ஐயப்பட்டார்கள். துப்பாக்கி சுடுவதில் கைதேர்ந்தவன் என்று சொன்னாயே, மேலே பறக்கிற பறவையை சுட்டு வீழ்த்து பார்ப்போம் என்று சின்னமருது துப்பாக்கி கவுண்டருக்கு ஆணையிட்டார். கண்ணுவிக்கும் நேரத்தில் துப்பாக்கி கவுண்டர் பறவையை சுட்டு வீழ்த்தினான். பெரிய மருது உதயபெருமாள் கவுண்டரை பெரிதும் பாராட்டி தமது படையில் துப்பாக்கி படைப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி அதற்கு உதயபெருமாள் கவுண்டரை தளபதியாக நியமிக்கும்படி சின்னமருதுக்கு உத்தரவிட்டார். மேலும் திருப்பாச்சேத்திக்கு அம்பலகாரராக அறிவித்து திருப்பாச்சேத்தியில் சென்று தங்கும்படி கூறினார். தன் எண்ணமும் ஆசையும் நிறைவேறிய மகிழ்ச்சியுடன் உதயபெருமாள் கவுண்டர் மனைவி பொன்னாயி, மகன்கள் ஆறுமுகம், உதயபெருமாள் ஆகியோர்களுடன் திருப்பாச்சேத்தியில் தங்கினார். அங்கு ஊர் மக்களை சந்திக்கவும் மக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் அவர் குடியிருந்த பகுதியிலே ஒரு மேடை, சவுக்கு என்று சொல்வார்கள், அது அமைக்கப்பட்டது. அவர் வாழ்ந்த பகுதியில் இன்றும் கவுண்டவளவு என்று அழைக்கப்படுகிறது. மருது சேவர் ஆணைப்படி சத்திரபதி கோட்டையில் துப்பாக்கி சுடும் பயிற்சிகளும் தாரமங்கலத்தில் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஏற்படுத்தி உதயபெருமாள் கவுண்டர் மிக சிறப்பாக பணியாற்றினார். 1780 முதல் ஆட்சி புரிந்த சிவகங்கை ராணி வெள்ளைச்சி நாச்சியார் திடீரென 1790 மரணமடைந்தார். வேலு நாச்சியார் 25/12/1796 தன்னுடைய 66வது வயதில் காலமானார். இந்நிலையில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு 16/10/1799 அன்று கைத்தாரில் தூக்கிலிடப்பட்டான். கட்டபொம்மனின் தம்பிகளான ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். ஊமத்துறை குழுவினர் அங்கிருந்து தப்பி வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீட்டு 6 நாட்களில் புதுப்பித்து 1500 வீரர்களை காவலுக்கு நிறுத்தினார்கள். மருது சகோதரர்கள் அதன் பின்னர் 3000 படைவீரர்களை தந்து உதவினார்கள். அப்படை வீரர்களுக்கு தலைமையேற்று சென்ற தளபதிகளின் துப்பாக்கி கொண்டு ஒருவர். ஆங்கிலேயர்கள் இந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள். 7/6/1001 ஆண்டு திருப்பாச்சேத்தி வழியாக ராமநாதபுரம் பகுதிக்கு மேஜர் கிரே தலைமையிலான ஆங்கிலேயர் படை வருவது அறிந்த உதயபெருமாள் கவுண்டர் தன் சக படைவீரர்களை திரட்டி திருப்பாச்சேத்திக்கு மேற்கே 1 மைல் தொலைவில் கண்மாய்க்கரையில் மரங்கள் அடர்த்தியான பகுதியில் மறைந்திருந்து தாக்கி வெள்ளையர் படையை சின்னாபின்னமாக்கினார். 15 வெள்ளையர்கள் கொல்லப்பட்டனர். இந்த திடீர் தாக்குதலில் சாதனை படைத்த உதயபெருமாள் கவுண்டரை பெரிய மருது வெகுவாக பாராட்டினார். திருப்பாச்சேத்தி சண்டை குறித்து அறிந்த கர்னல் ஆக்னியூ மருது சகோதரர்களை அழித்தே தீர்வதென உறுதி கொண்டான். மலபார் பகுதி படையினர் நத்தத்திலிருந்து தொண்டைமான் படையினர் ஆகியவற்றை தன் படையுடன் சேர்த்து கொண்டு கர்னல் ஆக்னியூ திருப்பத்தூர் கோட்டை, சிவகங்கையில் ஓக்கூர் ஆகிய கிராமங்களை கைப்பற்றிய பின்னர் 37/1801 அன்று அரண்மனை சிறுவயல் கிராமத்தை அடைந்தான். கிராமத்தில் ஆள் அறவே இல்லை. அத்தனை வீடுகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தன. மக்கள் அனைவரும் தெற்கே இருந்த காட்டுக்கு சென்று விட்டனர். கர்னல் ஆக்னியூ தலைமையில் வந்த படை பெருத்த ஏமாற்றம் அடைந்தது.
ஆங்கிலேயர்கள் 18/9/1801 அன்று மீண்டும் தாக்குதல் நடத்தினார்கள். அது அவர்களுக்கு வெற்றியாக அமைந்தது. அரண்மனை சிறுவையை கைப்பற்றினார்கள். 30/9/1801 அன்று காளையார் கோவிலை தாக்க கர்னல் ஆக்னியூ அனைத்து படைகளையும் அனுப்பினார். மருது சகோதரர்கள் உதயபெருமாள் கவுண்டர் தலைமையிலே ஒரு படையை அனுப்பினார். மறைந்திருந்து தாக்குவதில் வல்லவரான கவுண்டர் வெள்ளையர்களை எதிர்த்து கடும் சண்டையிட்டார். கர்னல் ஆக்னியூவை கவுண்டர் குறிபார்த்து சுட்டார். அப்போது ஆக்னியூ வளர்த்த வெள்ளைக்கரடி குறுக்கே வந்து பாய்ந்து ஆக்னியூவை காப்பாற்றி தன் உயிரை மாற்றிக் கொண்டது. இன்ஸ் தலைமையிலான படை, ஸ்காட்ஸ் பிரிகேட் தலைமையிலான படை, லெப்டினன்ட் கர்னல் ஸ்ப்ரே வழிநடத்திய படை என பல்வேறு குழுக்களாக காளையார் கோவிலை தாக்கினார்கள். ஏற்கனவே வெள்ளை மருது, சின்ன மருது, சிவத்தையா ஆகியோர்களை பிடித்து தருபவர்களுக்கு 1560 குழிச்சக்கர பணமும், இதர வீரர்களான கருந்தம்பி, சிவஞானம், துரைசாமி, உதயபெருமாள் கவுண்டர் போன்றவர்களை பிடித்து தருவர்களுக்கு 1000 குழிச்சக்கர பணமும் சன்மானம் வழங்கப் போவதா ஆங்கிலேயர்கள் அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி மருது சகோதரர்கள் காட்டில் மறைந்திருக்க உதயபெருமாள் கவுண்டர் தலைமையிலான குழுவினர் கோட்டையிலிருந்து வெள்ளையர்களை எதிர்கொண்டனர். 1/10/1801 அன்று கர்னல் ஆக்னியூ தலைமையிலான படை காளையார் கோவில் கோட்டையை தாக்கியது. கர்னல் ஆக்னியூ தனது வெள்ளைக்கரணியை கொன்ற உதயபெருமாள் கவுண்டர் கோட்டையிலிருந்து தாக்குவதை அறிந்ததும் பீரங்கியால் தாக்கும்படி ஆணையிட்டான். அவ்வாணையின்படி நடந்த பீரங்கி தாக்குதலில் உதயபெருமாள் கவுண்டர் வீரமரணம் அடைந்தார். காளையார் கோவில் கோட்டையை வெள்ளையர்கள் கைப்பற்றினாலும் மருது சகோதரர்களை கைது செய்ய முடியவில்லை. அவர்களை தேடும்படி தொடர்ந்தது. 19/10/1801 அன்று சோழபுரத்துக்கும் ஓக்கூருக்கும் இடைப்பட்ட காட்டில் மருது சகோதரர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரரும் இதர தலைவர்களும் தூக்கிலிடப்பட்டனர். சிவகங்கை சீமையில் வேலு நாச்சியாரை தொடர்ந்து ஆட்சி புரிந்த கவரி வல்லப உடையனத்தேவர் ஆணையின்படி அருள்மிகு காளையார் கோவில் காளீஸ்வரர் கோபுர வாயிலில் வெள்ளைக்கரணியை சுட்டபடி துப்பாக்கி கவுண்டர் சிலையை நிறுவியுள்ளார்கள். தர்மபுரியிலிருந்து சிவகங்கை சீமைக்கு சென்று சுதந்திர போரில் தன்னை மாய்த்து கொண்ட உதயபெருமாள் கவுண்டர் அனைவராலும் போற்றத்தக்கவர் ஆவார். இன்றும் உதயபெருமாள் கவுண்டரின் வாரிசுகள் கவுண்டபுரத்தார் என்றே திருப்பாச்சேத்தி மக்கள் அழைக்கின்றனர். உதயபெருமாள் கவுண்டரின் வாரிசுகளும் பொதுமக்களும் தொன்று தொட்டு இன்று வரை ஆண்டுதோறும் அவரின் நினைவு நாளில் அவரின் சிலையை அலங்காரம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். நாமும் இந்த நன்னாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம். வாழ்க உதயபெருமாள் கவுண்டர் புகழ்.